ஓமம், சமக ஓமம், தூய சித்த ஓமம், தேவி சுத்த ஓமம், அகோர ஓமம், லட்சுமி ஓமம், சகல சர்வ சக்தி ஓமம், சிவ ஓமம், இயற்கை ஓமம், தொழில் விருத்தி ஓமம், உடல் நிலை சீராக ஓமம், உலக மக்கள் ஓமம், சத்துருக்கள் ஓமம், விலங்குகள் ஓமம், இப்படி 21 ஓமங்கள் இருக்கிறது. அதுவல்ல, இந்த சராசரியாக 21 ஓமங்களை நாம் செய்தால் எல்லாமே நன்மையாக நடக்கும். எல்லோரும் வாழணும் இல்லையா? நன்மையாக வாழணும். அதாவது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று. நான் சரித்திரத்தை பற்றி பேச வரலை. அந்த இறப்பு நல்ல ஒரு 90 வயசு 80 வயசுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்க வேண்டும் என்கிற சரித்திரம் படைக்கணும் என்று அது நாம் சொல்ல முடியாது. அவன் ஒருவரை தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆக அப்போ இதையும் அவனே தானே தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால், நான் முதலிலே சொல்லிவிட்டேன், முள் குத்தினால் செப்பல் போடுகிறோம், செப்பல் போட்டாலும் முள்ளு குத்தும் இல்லையா? அதற்கு பகாராக தான் இந்த ஓமத்தை செய்தால் நடிகர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாமலும் நடக்கும் என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து எஸ் பழனி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.